சாந்தி அவ்யக்த முரளி 5/3/1984 அவ்யக்த பாப்தாதா மதுபன். அமைதி சக்தியினுடைய மகத்துவம் பற்றி இந்த முரளியில் பாப்தாதா சொல்கிறாங்க. அமைதி கடல் தந்தை தன்னுடைய அமைதியின் அவதார குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இன்றைய உலகத்தில் அனைத்தையும் விட மிக அவசியமான ஒன்று அமைதி. அதே அமைதியை வழங்குறவங்க குழந்தைங்கள் நீங்கள். யாராவது எவ்வளவுதான் அழியும் பணம், செல்வம் மற்றும் அழியும் சாதனம் மூலமாக அமைதியை பெற விரும்பினாலும் உண்மையான அழியாத அமைதி கிடைக்கவே முடியாது. இன்றைய உலகம் செல்வம் நிறைந்ததாக இருந்தும் சுகத்தின் சாதனங்கள் இருந்தும் ஆத்மாக்கள் அழியாத நிரந்தர அமைதியினுடைய பிச்சைக்காரர்களாக இருக்கிறார். அந்த மாதிரி அமைதியை யாசிக்கும் ஆத்மாக்களுக்கு நீங்கள் மாஸ்டர், அமைதியினுடைய வள்ளல், அமைதியினுடைய களஞ்சியம், அமைதி சொரூப ஆத்மாக்கள் அஞ்சலி கொடுத்து அனைவருடைய அமைதியினுடைய தாகத்தை தீர்த்து அமைதியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றம் செய்யுங்க. பாப்தாதாவுக்கு அமைதியற்ற குழந்தைகளை பார்த்து இரக்கம் வருது. எவ்வளவு முயற்சி செஞ்சு அறிவியல் சக்தி மூலம் எங்கிருந்து எங்கே சென்று கொண்டு இருக்கிறாங்க, என்னென்ன உருவாகி கொண்டு இருக்கிறாங்க. பகலை இரவாகவும் ஆக்க முடியும், இரவை பகலாகவும் ஆக்க முடியும். ஆனால் தன்னுடைய ஆத்மாவினுடைய இயற்கையான குணம் அமைதியை அடைய முடியாது. எவ்வளவுதான் அமைதியை அடைவதற்காக ஓடுறீங்களோ அந்த அளவே அற்பகால அமைதிக்கு பிறகு முடிவாக அமைதியின்மை தான் கிடைக்கிது. அழியாத அமைதி அனைத்து ஆத்மாக்களினுடைய ஈஸ்வரிய பிறப்புரிமை. ஆனால் பிறப்புரிமையை அடைவதற்காக எவ்வளோ உழைப்பு செய்கிறாங்க. ஒரு நொடிக்கான பிராப்தி. ஆனால் ஒரு நொடியில் அடையும் பிராப்தியை தேடி முழுமையான அறிமுகம் இல்லாத காரணத்தினால எவ்வளவு தடுமாறுறாங்க, கூக்குரல் இடுறாங்க, கதறாங்க, நொந்து போகிறாங்க. அந்த மாதிரி அமைதியை தேடி அலைந்து கொண்டிருக்கும் தன்னுடைய ஆத்மீக சகோதரர்களுக்கு சகோதரனுடைய திருஷ்டியை கொடுங்க. இதே திருஷ்டி மூலம்தான் அவங்களுடைய உலகம் மாறும். நீங்கள் அனைத்து அமைதியினுடைய அவதார ஆத்மாக்கள் எப்பொழுதும் அமைதி சொரூப நிலையில் நிலைத்திருக்கிறீங்களா? அமைதியின்மைக்கு நிரந்தரமாக விடை கொடுத்துட்டீங்க இல்லையா? அமைதியின்மையினுடைய விடையளிப்பு விழாவை கொண்டாடிட்டீங்களா அல்லது இனிமேல் தான் கொண்டாடணுமான்னு பாபா கேட்குறாங்க. யாரெல்லாம் அமைதியின்மையினுடைய விடையளிப்பு விழாவை கொண்டாடலையோ, மேலும் இனிமேல் தான் கொண்டாடணும் அப்படின்னு இருக்காங்களோ அவங்க இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதற்கான தேதியை நிர்ணயம் செஞ்சிட்டிங்களா? யாருக்கு விழா கொண்டாட வேண்டியது இருக்குதோ அவங்க கையை உயர்த்துங்க. ஒரு பொழுதும் கனவுல கூட அமைதியின்மை வர வேணாம். கனவும் அமைதி நிறைந்ததாக ஆயிடுச்சு தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. அமைதியினுடைய வள்ளல் தந்தை, நீங்கள் அமைதி சொரூபமானவங்க. தர்மமும் அமைதி, காரியமும் அமைதி அப்படின்னா அமைதியின்மை எங்கிருந்து வந்துச்சு? நீங்கள் அனைவரும் செய்யும் காரியம் என்ன? அமைதி கொடுப்பது. இப்போ கூட உங்கள் அனைவருடைய பக்தர்கள் ஆரத்தி எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? சாந்தி தேவா அப்படின்னு. அப்படி இது யாருக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க? உங்களுடையதா அல்லது தந்தையினுடையது மட்டும்தானா? சாந்தி தேவனுடைய குழந்தைகள் எப்பொழுதும் சாந்தியினுடைய பெரும் வள்ளல் வரதானி ஆத்மாக்கள். அமைதியினுடைய கரணங்களை உலகத்தில் மாஸ்டர் ஞான சூரியனாகி பரப்புறாங்க. அப்படிங்கிற இந்த போதை இருக்குது தான் இல்லையான்னு பாபா கேட்குறார். தந்தையுடன் சேர்ந்து நானும் மாஸ்டர் ஞான சூரியன் மற்றும் அமைதியினுடைய கரணங்களை பரப்பும் மாஸ்டர் சூரியன். ஒரு நொடியில் இயற்கையினுடைய குணத்தின் அறிமுகம் கொடுத்து சுய ரூபத்தில் நிலைத்திருக்க செய்ய முடியும் இல்லையான்னு பாபா கேட்குறார். தன்னுடைய உள்வுணர்வு மூலமாக எந்த உள்வுணர்வு? எந்த ஆத்மாவுக்கும், அதாவது என்னுடைய இந்த சகோதரனுக்கும் தந்தையினுடைய ஆஸ்தி கிடைச்சிடணும் அப்படிங்கிற இந்த நல்ல உள்வுணர்வு மற்றும் இந்த சுபபாவனை மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு அனுபவம் செய்விக்க முடியும். ஏன் அப்படின்னா பாவனையினுடைய பலன் அவசியம் கிடைக்குது. உங்கள் அனைவருக்கும் சிரேஷ்ட பாவனை இருக்குது, சுயநலமற்ற பாவனை இருக்குது, இரக்கத்தினுடைய பாவனை இருக்குது, நன்மை பயக்கும் பாவனை இருக்குது. அந்த மாதிரி பாவனையினுடைய பலன் கிடைக்கல என்பது இருக்கவே முடியாது. எப்போ விதை சக்திசாலியாக இருக்குது அப்படின்னா பழம், அதாவது பலனும் அவசியம் இருக்குது. இந்த சிரேஷ்ட பாவனையின் விதைக்கு எப்பொழுதும் நினைவு அப்படிங்கிற தண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சக்திசாலியான பலன் உடனடி பலன் ரூபத்தில் அவசியம் பிராப்தி ஆகிவிடும். ஆகுமா அல்லது ஆகாதா அப்படிங்கிற கேள்வியே இல்லை. எப்பொழுதும் சக்திசாலியான நினைவினுடைய தண்ணீர் இருக்குது, அதாவது அனைத்து ஆத்மாக்களுக்காக சுப பாவனை இருக்குது அப்படின்னா உலக அமைதிக்கான பிரத்யக்ஷ பலன் கண்டிப்பாக கிடைக்கும்.
அனைத்து ஆத்மாக்களின் பல ஜென்மங்களினுடைய விருப்பத்தை தந்தையுடன் சேர்ந்து அனைத்து குழந்தைகளும் நிறைவேற்றி கொண்டிருக்கீங்க. மேலும் அனைவருக்கும் அவசியம் கிடைச்சிடும். எப்படி இப்போ அமைதியின்மையுடைய சப்தம் நாலாபுறங்களில் முழிச்சிட்டு இருக்குது. உடல், மனம், பணம், செல்வம், மனிதர்கள் அனைத்து பக்கங்களில் இருந்தும் அமைதியின்மையை அனுபவம் செஞ்சிட்ருக்கிறாங்க. பயம் அனைத்து பிராப்திகளினுடைய சாதனங்களும் அமைதிக்கு பதிலாக அமைதியின்மையை அனுபவம் செஞ்சிட்ருக்கு. இன்றைய ஆத்மாக்கள் ஏதாவது பயத்தின் வசமாகி இருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, நடந்துட்டு இருக்கிறாங்க, சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, அற்பகால மகிழ்ச்சியும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பயத்தின் கூடவே நாளை என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. எங்கு பயத்தின் சிம்மாசனம் இருக்குதோ, எப்போ தலைவர்களும் பயத்தினுடைய நாற்காலில் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா பிரஜைகளினுடைய கதி என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய தலைவராக இருப்பாங்களோ அந்த அளவு மெய்காப்பாளர்கள் இருப்பாங்க. ஏன்? பயம் இல்லையா? பயத்தினுடைய சிம்மாசனத்தில் அற்ப காலத்தினுடைய மகிழ்ச்சியாக என்ன இருக்கும்? அமைதி நிறைந்ததாகவா அல்லது அமைதி அற்றதாகவா? பாப்தாதா அந்த மாதிரி பயம் நிறைந்த குழந்தைகளுக்கு சதா காலத்துக்கு சுகம் நிறைந்த அமைதி நிறைந்த வாழ்க்கையை கொடுப்பதற்காக அனைத்து குழந்தைகள் உங்களை அமைதியினுடைய அவதாரத்தின் ரூபத்தில் பொறுப்பாளராக ஆக்கியிருக்கிறாங்க. அமைதியினுடைய சக்தி மூலம் செலவில்லாமல் எங்கிருந்து எங்கு வரை சென்றடைய முடியும். இந்த உலகத்தை விட்டு தொலை தூரம் தன்னுடைய இனிமையான இல்லத்துக்கு எவ்வளோ சுலபமாக சென்றடைஞ்சிடுறீங்க. கடினம் அனுபவம் ஆகுதா? அமைதியினுடைய சக்தி மூலம் இயற்கையை வென்றவர், மாயாவை வென்றவராக எவ்வளோ சுலபமாக ஆகிறீங்க. எதன் மூலமா? ஆத்மீக சக்தி மூலமா. எப்போ அணு மற்றும் ஆத்மீகம் இரண்டு சக்திகளும் இணைஞ்சிடுமோ அப்போ ஆத்மீக சக்தி மூலம் அணு சக்தியும் மிக தூய்மையான புத்தி மூலம் சுகத்தினுடைய காரியத்தில் ஈடுபடுத்தப்படும். அப்போ இரண்டு சக்திகளினுடைய இணைப்பு மூலமா அமைதி நிறைந்த உலகம் இந்த பூமியில பிரத்யட்சமாகும். ஏன் அப்படின்னா அமைதி சுகம் நிறைந்த சொர்க்க ராஜ்யத்துல இரண்டு சக்திகளும் இருக்கும். தூய்மையான புத்தி அப்படின்னா எப்பொழுதும் சிரேஷ்ட சத்திய காரியம் செய்யும் புத்தி. சத்தியம் அப்படின்னா அழியாதது என்ற அர்த்தமும் இருக்குது. ஒவ்வொரு காரியமும் அழியாத தந்தை, அழியாத ஆத்மா அப்படிங்கிற இந்த நினைவின் மூலம் அழியாத பிராப்தி உடையதாக இருக்கும். ஆகவேதான் சத்திய காரியம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் சதா காலத்துக்கும் அமைதி கொடுக்கக்கூடிய அமைதியினுடைய அவதாரம். புரிந்ததா? பாபா கேட்குறாங்க. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் சதோ பிரதான நிலை மூலமா சத்திய காரியம் செய்யும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய சக்திசாலி பாவனை மூலமா அநேக ஆத்மாக்களுக்கு சாந்தியினுடைய பலன் கொடுக்கக்கூடிய, எப்பொழுதும் மாஸ்டர் வள்ளலாகி சாந்தி தேவனாகி சாந்தியினுடைய கரணங்களை உலகத்தில் பரப்பக்கூடிய அந்த மாதிரி தந்தையினுடைய விசேஷ காரியத்தில் சகயோகி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி லண்டனை சேர்ந்த ஜோசி பசன் அவரை பாப்தாதா சந்திக்கிறார். அமைதியினுடைய சக்தியின் அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அவங்களுக்கு. ஏன்னா அமைதியினுடைய சக்தி முழு உலகத்தையும் அமைதி நிறைந்ததாக ஆக்கக்கூடியது. நீங்களும் அமைதியை விரும்பும் ஆத்மா தான். அமைதியினுடைய சக்தி மூலமா அறிவியல் சக்தியையும் யதார்த்த ரூபத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துறதுனால உலக நன்மை காரியம் செய்வதற்கு பொறுப்பாளராக முடியும். அறிவியலினுடைய சக்தி அவசியம்தான். ஆனால் சதோ பிரதான புத்தியாக ஆவதனால மட்டும் இதை யதார்த்த ரூபத்தில் காரியத்தில் உபயோகிக்க முடியும். இன்று இதை யதார்த்த முறையில் காரியத்தில் எப்படி ஈடுபடுத்துவதுங்கிற ஞானத்தின் குறை இருக்குது. இதே அறிவியல் இந்த ஞானத்தின் ஆதாரத்தினால புது உலகை படைப்பதற்கு பொறுப்பாளராகும். ஆனால் இன்று அந்த ஞானம் இல்லாத காரணத்தினால விநாசத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்குது. ஆகினால இப்போ இதே அறிவியலினுடைய சக்தியை அமைதியினுடைய சக்தியின் ஆதாரத்தினால மிகவும் நல்ல காரியத்தில் ஈடுபடுவதற்கு பொறுப்பாளராக ஆகுங்கிறாங்க பாபா. பாபா கேட்குறாங்க, இதுலேயும் நோபல் பரிசு பெறுவீங்க இல்லையா அப்படின்னு. ஏன்னா இதே காரியத்தின் அவசியம் இருக்குது. எப்போ எந்த காரியம் அவசியமாக இருக்குதோ அதற்கு பொறுப்பாளர் ஆகுபவரை அனைவரும் சிரேஷ்ட ஆத்மாவினுடைய பார்வையோடு பார்ப்பாங்க. ஆகினால என்ன செய்யணும்னு புரிந்துதான் பாபா கேட்குறார். இப்போ அறிவியல் மற்றும் அமைதியினுடைய இணைப்பு எப்படி இருக்குது, மேலும் இரண்டினுடைய இணைப்பின் காரணமாக எவ்வளோ வெற்றி கிடைக்க முடியும் அப்படிங்கிற இந்த ஆராய்ச்சியை செய்யுங்க. ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது இல்லையா? இப்போ இதை செய்யுங்க.
இவ்வளோ பெரிய காரியம் செய்யணும், அந்த மாதிரி உலகத்தை உருவாக்குவீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. அடுத்தது யூகே குரூப்போடு அவ்விக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் எப்பொழுதுமே தந்தையை சந்திக்கிறாங்க. எப்பொழுதுமே தந்தை என்னுடன் இருக்கிறார் அப்படிங்கிற இந்த அனுபவம் எப்பொழுதும் இருக்குது தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. ஒருவேளை தந்தையின் துணையிலிருந்து கொஞ்சமாவது விலகிட்டீங்க அப்படின்னா மாயாவினுடைய பார்வை மிக கூர்மையானது. இவர் கொஞ்சம் விலகி இருக்கிறார் என்று பார்த்துடுது அப்படின்னா தந்தையினுடையவராக ஆகிடுது. ஆகினாலும் ஒருபொழுதும் தந்தையினுடைய துணையிலிருந்து பிரிஞ்சு விலகாதீங்க. எப்பொழுதும் உடன் இருக்கணும். எப்போ பாப்தாதா அவரே எப்பொழுதும் உடன் இருப்பதற்கான வாய்ப்பை முன்வைக்கிறார் அப்படின்னா துணையை எடுத்துக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான துணை, அதாவது தந்தை அவரே என்னோடு இரு என்று சொல்லும் வாய்ப்பு முழு கல்பத்திலும் ஒரு பொழுதுமே இருக்காது. அந்த மாதிரியான பாக்கியம் சத்தியுகத்திலும் இருக்காது. சத்தியுகத்திலும் ஆத்மாக்களினுடைய தொடர்பில் இருப்பீங்க. முழு கல்பத்திலும் தந்தையினுடன் இருப்பது எவ்வளோ காலம் கிடைக்கிது? மிக குறைந்த காலம். ஆகையினால குறைந்த காலத்தில் இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கிது அப்படின்னா அது சதா காலமும் இருக்கணும் இல்லையா? பாப்தாதா எப்பொழுதும் பரிபக்குவ நிலையில் நிலைச்சிருக்கும் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாப்தாதாவினுடைய எதிரில் எவ்வளவு மிகவும் அன்புக்குரிய குழந்தைகள் அமர்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் மிகவும் அன்பானவர். பாப்தாதாவும் இந்த அளவு அன்போடு அனைவரையும் எங்கிருந்தெல்லாமோ தேர்ந்தெடுத்து ஒன்றாக ஆக்கியிருக்கிறார். அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் எப்பொழுதுமே உறுதியானவர்களாக இருப்பாங்க, பிஞ்சா இருக்க மாட்டாங்கங்கிறாங்க பாபா. நல்லது. தனிப்பட்ட மகா வாக்கியம். விசேஷ கதாபாத்திரம் அப்படின்னா ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியும் எப்பொழுதும் கவனக்குறைவானவராக இன்றி எச்சரிக்கையாக இருக்கிறோம். எப்பொழுதும் தன்னை நடைமுறை காரியங்கள் செய்து கொண்டே போனாலும் வந்தாலும் அருந்தினாலும் உண்ணும் போதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடக மேடையில் விசேஷ கதாபாத்திரம் ஏற்று செய்யும் ஆத்மா. அப்படி அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. யார் விசேஷ கதாபாத்திரமாக இருப்பாங்களோ அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய காரியம், அதாவது பாத்திரத்தின் மேலே கவனம் இருக்கும். ஏன்னா முழு நாடகத்தினுடைய ஆதாரம் கதாநாயகனாக இருப்பாங்க. இந்த முழு நாடகத்தினுடைய ஆதாரம் நீங்கள் தான். அப்படி விசேஷ ஆத்மாக்களுக்கு மற்றும் விசேஷ நடிகர்களுக்கு எப்பொழுதும் இந்த அளவே கவனம் இருக்குதா? விசேஷ நடிகன் ஒருபொழுதும் கவனக்குறைவாக இருக்க மாட்டாங்க, எச்சரிக்கையாக இருப்பாங்க. எப்பொழுதாவது கவனக்குறைவோ வருவதில்லை தானேன்னு பாபா கேட்குறாங்க. செய்து கொண்டு தான் இருக்கிறோம், சென்றடைந்து விடுவோம் அப்படின்னு நினைப்பதில்லை தானேன்னு கேட்குறாங்க. செய்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் எந்த வேகத்தில் செஞ்சிட்ருக்கிறோம்? நடந்துட்டுருக்குறோம், ஆனால் எவ்வளோ வேகத்தில் நடந்துட்டுருக்குறோம்? வேகத்தில் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? நடந்து செல்பவர் எங்கே, மேலும் விமானத்தில் பறப்பவர் எங்கே? சொல்வதற்கோ நடந்து செல்பவர்களும் சென்று கொண்டே இருக்கிறாங்க, மேலும் விமானத்தில் செல்றவங்களும் சென்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? சென்று கொண்டு இருக்கிறோம் என்றால் பிரம்மா குமார் ஆகிவிட்டோம், அதாவது சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதாகும். ஆனால் எந்த வேகத்தில் சென்றுட்டு இருக்கோம்? அதி வேகத்தில் செல்றவங்க தான் நேரத்தில் இலக்கை சென்றடைய முடியும். இல்லை அப்படின்னா பின்னால் தங்கி போயிடுவாங்க. இங்கேயும் பிராப்தியா ஆகுது, ஆனால் சூரிய வம்சிக்கு ஆகுதா அல்லது சந்திர வம்சிக்கு ஆகுதா? வித்தியாசமும் இருக்கும் இல்லையா? ஆகினால சூரிய வம்சத்தில் வருவதற்காக ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தையிலும் சாதாரண தன்மை முடிவடைஞ்சிடும். ஒருவேளை ஏதாவது கதாநாயக நடிகன் சாதாரண நடிப்பை நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து அனைவரும் சிரிப்பாங்க இல்லையா? ஆகவே தான் விசேஷமான நடிகன். எனவே என்னுடைய ஒவ்வொரு காரியமும் விசேஷமாக இருக்கணும், ஒவ்வொரு அடியும் விசேஷமாக இருக்கணும், ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு எண்ணமும் உயர்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கணும். இதுவும் 5 நிமிடங்கள் தான் சாதாரணமாக இருந்தது என்று அப்படி அல்ல. 5 நிமிடங்கள் இல்லை, சங்கமகத்தினுடைய 5 நிமிடங்கள் மிகவும் மகத்துவம் நிறைந்தது. 5 நிமிடங்கள் 5 வருடங்களை விட அதிகமானது. ஆகையினால இந்த அளவு கவனம் இருக்கணும். இதைத்தான் தீவிரமாக முயற்சி செய்வதுன்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா. தீவிர முயற்சியாளர்களுக்கான ஸ்லோகன் எது? இப்பொழுது இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் இல்லை. இந்த ஸ்லோகன் எப்பொழுதும் நினைவில் இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க. ஏன்னா சதா காலத்துக்கும் ராஜ்ய பாக்கியத்தை பிராப்தி செய்கிறீங்க அப்படின்னா கவனமும் சதா காலத்துக்கும் இருக்கணும். இப்போ கொஞ்ச காலத்துக்கு சதா காலத்தினுடைய கவனம் நீண்ட காலம் இருக்குது அப்படின்னா அது சதா காலத்துக்கும் பிராப்தி செய்விக்கும். ஆகையினால நடைமுறையில் எப்பொழுதாவது சாதாரண தன்மை வந்து விடவில்லையே அப்படிங்கிற நினைவு மற்றும் சோதனை ஒவ்வொரு நேரமும் இருக்கணும். எப்படி தந்தை பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுறார், அவர் உயர்ந்தவர் தான் இல்லையா?
எப்படி தந்தையும் அப்படி குழந்தைகளும் ஒவ்வொரு விஷயத்திலும் அதாவது உயர்ந்தவர்களாக இருக்கணும். ஆகையினால இப்போ சுயத்தினுடைய முயற்சியில் தீவிர வேகம் இருக்கணும். மேலும் சேவையிலும் குறைந்த நேரம் குறைந்த உழைப்பை ஈடுபடுத்தி வெற்றி அதிகமாக இருக்கணும். ஒருவர் அநேகர்கள் செய்யும் அளவிற்கு காரியம் செய்யணும். அந்த மாதிரியான திட்டத்தை உருவாக்குங்க. பஞ்சாப் மிகவும் பழமையானது. சேவையின் தொடக்கத்திலேருந்தே இருக்குது. அப்படின்னா ஆதி ஸ்தானத்தை சேர்ந்தவங்க ஏதாவது ஆதி ரத்தனத்தை உருவாக்குங்க. பொதுவாக பஞ்சாபை சிங்கம்னு சொல்கிறாங்க. சிங்கம் கர்ஜிக்குது அப்படின்னா வலுவான ஓசை எழுப்புவது. என்ன செய்வாங்க மற்றும் யார் செய்வாங்க என்று இப்போ பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. வரதானம். அமிர்த வேளையில் தொடங்கி இரவு வரையிலும் நினைவினுடைய விதிபூர்வமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய சித்தி சொரூபமானவராக ஆகுக. சித்தி சொரூபமானவர் ஆகணும் அப்படின்னா அமிர்த வேளையில் இருந்து இரவு வரைக்கும் நினைவினுடைய விதிபூர்வமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். அமிர்த வேளையில் தொடங்கி இரவு வரை என்ன காரியம் செஞ்சாலும் நினைவில் விதிபூர்வமாக செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அனைத்தையும் விட மிகப்பெரிய வெற்றி உடனடி பலன் ரூபத்தில் அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் ஆகிறது. எப்பொழுதும் சுகத்தினுடைய அலைகளில் குஷியினுடைய அலைகளில் நீந்தி கொண்டே இருப்பாங்க. இந்த உடனடி பலனும் கிடைக்கிது, மேலும் பிறகு எதிர்கால பலனும் கிடைக்கிது. இந்த நேரத்தின் உடனடி கிடைக்கும் பலன் எதிர்காலத்தின் அநேக ஜென்மங்களினுடைய பலனை விட உயர்ந்தது. இப்போ செஞ்சீங்க உடனேயே அடைஞ்சிங்க என்ற இதைத்தான் பிரதட்ச பலன்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா. ஸ்லோகன். தன்னை பொறுப்பாளர் என்று புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இருப்பீங்க. நான் எனது என்பது வர முடியாது. தன்னை பொறுப்பாளர் அப்படின்னு புரிஞ்சு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இருப்பீங்க. நான் எனது என்பது வர முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.